गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மாலை 4:24 மணி வரை துவிதியை திதி, அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:49 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலை 6:14 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்துல சுப ஓரைகள் எந்தெந்த நேரத்துல இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். காலை 7 மணி முதல் 8 மணி வரை சுப ஓரை இருக்கிறது. அதற்கு பின்பாக காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை சுப ஓரை இருக்கின்றது. மதியம் 2 மணி முதல் 3 மணி வரைக்கும் சுப ஓரை உள்ளது. பின்பு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுப ஓரைகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கின்றது. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:49 மணி வரை பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள், வேறு ஏதாவது கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கலாம். அதனால உறவுகள் விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் செய்றீங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கவன நிலைகள் அவசியம். பிஸ்னஸ் ரீதியிலான விஷயங்கள் வழியில் இடையூறுகள், பிரச்சனைகள், இல்லைன்னா பார்ட்னர் வழியில் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு ரீதியிலான பயண நிலைகளை மேற்கொள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம். பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது இன்றைய தினத்துல தகுந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகளோடு செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை நாம தவிர்க்க முடியும். இன்றைய தினம் முழுவதும் ரொம்பவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல பிரவுன் கலரை பயன்படுத்த வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது
கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகள் வழியில கவன நிலைகள் அவசியம். கருத்து மோதல் பிரச்சனைகள் இல்லைன்னா உறவு முறைகள் வழியில செலவுகள் இதெல்லாம் வரலாம். அதாவது மனைவி வழியில இருந்து, நண்பர்கள் வழியில இருந்து, பார்ட்னர் வழியில இருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி உறவு முறைகள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண ரீதியிலான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த செலவினங்களை இன்றைய தினத்துல எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதற்கேற்ப சிறு சிறு கடன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான தொடர்புகள் வழியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அந்த வெளிநாடு பயணங்கள் வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வேலை ரீதியிலான தேடுதல்கள் முயற்சிகள் இதுல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த ஊரிலேயே வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை ரீதியிலான முயற்சிகள்ல உங்களுடைய பிள்ளைகள் வழியில இருந்து, மனம் விரும்பிய நபர்கள் வழியிலிருந்து, தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்தெல்லாம் வேலை குறித்த முயற்சிக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குதுன்னா கவன நிலைகள் அவசியம். பூர்வீக சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள், வேறு ஏதேனும் முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள்ல இருந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கடன் சார்ந்த தேவைகள் அதிகமாக இருக்கலாம். செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் ரீதியிலான விஷயங்களை பெறக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலையில கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பகுதிகள், இருதயம் சம்பந்தமான பகுதிகளிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் இலை பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கம்மன்னார் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க. ஒரு நுணுக்கமான சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நபர்களாக நீங்க செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீட்டில் குழந்தை பேரு ரீதியிலான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல
பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக ஊர்ல இடம் வாங்குற யோகங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம், குலதெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய தினம். அதனால குலதெய்வ வழிபாடுகளை செய்ய விரும்புறீங்கன்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். மனதளவுல ஒரு நல்ல சிந்தனை, தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி உங்களுடைய பெயர் புகழ் எதுவும் அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறை ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்து செய்றீங்கன்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் வாங்குறீங்க, இல்லைன்னா வாகனங்கள் எல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், இல்லைன்னா மாமனார் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க எல்லாருடனும் ஒரு இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான விஷயங்களை வச்சு நடத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதுல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். ரொம்பவும் நுணுக்கமாகவும் ஆர்வமாகவும் படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வீங்க. அதுல வெற்றியும் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல எடுத்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாம பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் உங்களுடைய ஆர்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க உங்களுடைய பணத்தை தந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இசை துறையில இருக்கிறீங்க, இசை சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். இதுல பெரும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு
இன்றைய தினத்துல தைரியமாக செயல்படக்கூடிய நபர், துணிச்சலாக ஈடுபடுவீங்க எந்த ஒரு காரியத்திலையும். ரொம்பவும் தன்னம்பிக்கை நிறைந்த நபராகவும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வ நிலைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் ஆர்வங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வங்கள் இருக்கும். சம்பாதிக்கும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்வம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதும் பண வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். பண வரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினம். நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், இசை சம்பந்தமான, நடனம் சம்பந்தமான இந்த மாதிரியான கலைகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்பவும் ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ரொம்ப ஒரு தெளிவாக கற்றுக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் பண வரவுகளை இன்றைய தினத்தில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். அனைவரையுமே பார்க்கும் பொழுது உங்களுடைய முகப்பொழிவு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு கவரக்கூடிய தோற்றம் நிறைந்த நபராகவும் நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக உள்ளார். இன்றைய தினத்துல உங்களை குறித்த சிறு சிறு செலவினங்கள் இருக்கும். உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறது ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம். இதன் வழியில செலவினங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில மறைமுகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது. கண் சார்ந்த பகுதிகள், பாதம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கவரக்கூடிய முக தோற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். முகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்துல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்றாக யோசித்து செயல்படக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்துல இருப்பீங்க. ஆழ்ந்த சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதனில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதன் ரீதியிலான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார்.
சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அது எந்த மாதிரியான விரய செலவுகள் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா, விரும்பிய பயணங்கள் போகிறீங்க, விரும்பிய பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதன் வழியிலான செலவினங்கள் இருக்கும். விருப்பப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விற்பனை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லைன்னா வியாபார துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல முறையில் விற்பனை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உல்லாசமான பயணம் போகிறது, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் மன மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். லாப நிலைகளை அடையக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினத்துல. என்னென்ன நல்ல முன்னேற்றங்கள்லாம் அடைய விருப்பப்படுறீங்களோ அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களை சேரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை எல்லாம் இன்றைய தினத்துல பெறுவீங்க. தொழில் சார்ந்த பகுதிகளில் பெயரும் புகழும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழில் வழியிலிருந்து லாப வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் வழி நபர்கள், மாமியார், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த ஆதரவு நிலைகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அது குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் இன்றைய தினத்துல இருக்கும். சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்த வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் நுணுக்கமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. ரொம்ப தெளிவான நபராக தொழில் முறைகள்ல இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழி நபர்கள், உங்களுடைய மாமியார், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நிலையாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முயற்சிகள்ல
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான தொழில் முயற்சிகள், இந்த மாதிரி தொழில் முயற்சிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய தினத்துல கணிதம் சம்பந்தமான தொழில் முயற்சிகள், ஜோதிடத்துறை சார்ந்த தொழில் முயற்சிகள், இல்லைன்னா ஆசிரியர் சம்பந்தப்பட்ட கற்பித்தல் துறைகளில் இருக்கக்கூடிய தொழில் முயற்சிகள், இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்கள் கலந்திருக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தினம். ஆனா அதுல சிறு சிறு இடையூறுகளோ தாமத நிலைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க, அதுல இடையூறுகள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள், பயண முயற்சிகள் இதெல்லாம் மேற்கொள்கிறீங்கன்னா அதன் வழியில இடையூறுகள் இருக்கும். அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் புகழ் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விஷயங்கள்ல கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்கள்கிட்ட ஒரு பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சட்டத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய துறை சார்ந்த பதவிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியம். நல்ல முயற்சிகள் இருக்கும், ஆனால் சிறு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இதில் கவன நிலைகள் அவசியம். உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் வரலாம். இவங்க வழியில அதிகபட்சமான செலவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.